இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு ஒரு பெல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி வேஸ்ட்டான இந்த பாட்டில்ஸ் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபுல் பாட்டிலை நான் வந்து அந்த டாப் பார்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சில்வர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அக்ரலிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பேஸ் கோட் கொடுத்துட்டு அடிங்க. நான் வந்து டோர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த அலுமினியம் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் டேரெக்டாக அடிக்கிறேன். இப்போ இந்த 2 பாட்டில்லையுமே இந்த பெயிண்ட் அடித்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக கட்டமாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை லைட்டாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி, ரொம்ப ஃப்ளவர் மாதிரி வேணால் ஒரு ஸ்டார் ஃப்ளவர் அந்த மாதிரியான ஒரு சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சோண்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் க்ளூகன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் ஸ்டேப்லர் பண்ணிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இந்த இடம் தெரிய போகிறதில்ல, நம்ம இந்த இடத்த மறைச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஸ்டேப்லர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து க்ரோட்டன்ஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ லீஃப்ஸ் மாதிரியே ஒரு க்ரோட்டன்ஸ் இருக்கும். அந்த க்ரோட்டன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து காயறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அப்போ இந்த கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா சாட்டன் ரிப்பன் இருக்கும்ல, அந்த ரிப்பனில் போ மாதிரியே செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபோம் ஷீட் இல்லைன்னா கொடுக்குற வேறு ஐடியாஸ் தான். இப்போ நான் இந்த மாதிரி 2 டெக்கரேட்டிவ் பால்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் கலரில் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த பால் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கலர் ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ராப்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நியூஸ் பேப்பர் பீசஸ் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னா திக்காகிடும். அப்போ அது மேலே ஒரு நூல் மாதிரி கட்டினீங்கன்னா ரவுண்டாகிடும். அந்த ரவுண்டுக்கு மேலே இந்த கலர் ஷீட்டை நீங்கள் போட்டு இந்த எண்டில் வந்து திரும்ப வந்து ரவுண்டுக்கு மாதிரி நூல் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா அப்படியே பால் மாதிரியே நிற்கும். அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பால்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கலர் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். ரெட், க்ரீன், ரோஸ், ப்ளூ எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மேலே வந்து ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பாட்டிலில் வந்து ஏதாவது கட்டுறதுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த நூலை வந்து ஏதாவது ஒரு நூலை எடுத்து அதுக்குள்ளார விட்டுக்கோங்க. இப்போ இது 2த்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட கேப்பை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த பாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து இருக்கிறது தெரியும். அதாவது பெல் கீழே அந்த சவுண்டு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிறது வந்து மாதிரி தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த மூடி வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ மூடி டைட்டாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த நூல் வந்து கீழே இறங்காது. அப்போ அந்த பால் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சோமோ அதே இடத்துலையே வந்து அது ஸ்டே ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கேப்புக்குமே பண்ணிக்கோங்க. இப்போ இதை பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ரெட் கலர் இல்லை வந்து எந்த கலரில் உங்ககிட்ட த்ரெட் இருக்கோ எடுத்துக்கோங்க. ஒரு சணல் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ அதை வச்சு இந்த 2 பாட்டிலையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு அதையும் இதையும் சேர்த்து ரோல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்னோடய கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் கட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அந்த பாட்டில் கேப் இருக்குல்ல அதையும் வந்து இது பக்கத்துலேயே வச்சுட்டு 2த்தையும் வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டேன். அதாவது 2ம் வந்து அசையக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நான் சுற்றிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரியே உள்ளார விட்டு சுற்றணும். இப்போ
அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும், ஆடாது மூடி. இந்த மாதிரி நின்னதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செஞ்சுருக்க இந்த ஃப்ளவரையும் அங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சாண்டா கிளாஸ் வைக்க போகிறேன். இந்த சாண்டா கிளாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் வந்து கோல்டன் வைக்காமல் சில்வர் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி நான் சில்வர் கலரில் வச்சுட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து இதை எப்படி ஹேங் பண்ணுறது, அதில் எப்படி ரிப்பன் கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த த்ரெட்டு சுற்றிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ண இது அந்த கேப்பில் வந்துட்டு இந்த ரிப்பனை வந்து உள்ளார விட்டு அதை வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவரையும் சாண்டா கிளாஸையும் வந்துட்டு நான் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஸ்டிக் பண்ணேன். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுன்றது ரொம்ப டைம் எடுக்கும், பட் அது ஸ்டிக்கும் ஆகாது. ஸோ அதனால் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஸ்டிக் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல இந்த போவையும் போட்டுக்கலாம். இந்த ரிப்பன் இருக்குல்ல, இதை வந்து நான் 4 வந்து மடிச்சிட்டேன். அப்போ மடிக்கும்போது ஒரு பக்கம் எண்டு வந்து யூ மாதிரி இருக்கும், இன்னும் 2 பக்கம் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அந்த யூ மாதிரி இருக்க எண்டு வச்சு நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்போ தனியாக ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் அந்த இடத்துல பண்ண வேணாம், இந்த போ கூடயே ஹேங்கிங் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யூ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதில் தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நான் இதை இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் வச்சு தான் எடுத்தேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஆல்சோ நீங்கள் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ எப்பயுமே நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் என்னை இங்கே வந்து பார்க்கலாம். அண்ட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற பிக்ஸையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.